சகல ஜாமானும் லண்டனில் என்ன அனுப்பிச்சது என் ஃப்ரெண்ட். பார்த்தீங்கன்னா இங்கே நான் துறக்கிறேன். ஒரு பொதுசன நூலகம் யாழ்ப்பாணத்துக்கு வந்து சிங்கள மக்கள் போய் கொண்டிருக்கிறேன் உள்ள போய் பார்க்குறதுக்கு. பேருந்து நிலையத்தடியெல்லாம் போய் கொண்டிருக்குது பாருங்க, எவ்வளோ ட்ராஃபிக்காக போய் கொண்டிருக்கேன்னு பாருங்க. fuel meter, phone charger, reverse light, hazard light. ரேடியேட்டர்லாம் ஒரிஜினல் ரேடியேட்டர். இது கோத்தல் கோயில்னு சொல்கிறது. இது தூர ஓட்டங்கள் வீட்டை முந்தி 2-3 கோயிலை போட்டு ஓடுறவங்க. வணக்கம் உறவுகளே, நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் நிற்கிறேன். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு நியூஸ் ஒன்று வந்தது. என்ன நியூஸ்ண்டா, யாழ்ப்பாணத்தில் பழைய வாகனம் பவனி வரப்புன்னு தான் சொன்னவங்க. ஆனால் நாங்கள் போய் பார்த்த இடத்துல பார்த்தீங்கன்னா பழைய வாகனங்கள் மட்டும் இல்லாமல் என்னென்னு சொல்கிறது, கலாச்சார நிகழ்வுகள் எல்லாம் இடம்பெற்று கொண்டு வந்தது. அது சம்மந்தமான வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வீடியோக்கு யாராச்சும் புதுசாக வந்துருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு போகலாம் வாங்க. எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் லைப்ரரிக்கு முன்னால் தான் நிற்கிறேன். லைப்ரரிக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா பழைய காலத்து கார்கள் என்ற அணிவகுப்பு நடைபெற போகுது பாருங்க. அதுக்காக வந்து நிறைய பழைய காலத்து காரெல்லாம் கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சிருக்கலாம். பாருங்க காருக்குள்ள எப்படி இருக்குண்டு. இந்த கார் என்ஜினை பாருங்க எப்படி இருக்குண்டு. ஓகே தம்பி, இது வந்து மோரிஸ் மைனர் மேட் இன் இங்கிலாந்து. 1969ஆம் ஆண்டு ப்ரொடக்ஷன் ஆனது. 10th century இருந்தாலும் லேட்டாக தான் ஸ்ரீலங்கா வந்துருக்குது. இதோட ப்ரொடக்ஷன் இயர் வந்து 69ஆம் ஆண்டு. இப்போதைய காரணம் மாதிரி எலக்ட்ரிக்கல் பேக் அது ஒன்றும் இல்லை, பிளாட்டினம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நான் துறக்கிறேன். ஒரு ஃபேன் பெல்ட் தான், டைனமோ வாட்டர் பம்மோட. இதுதான் அந்த டெல்கோன்னு சொல்கிறது. இதில் பிளாட்டினம் அந்த இப்போ பெக் மேரியில் ஒரு பிளாட்டினம் வந்து சுற்றி தான் இந்த கரண்ட்டை கொடுக்குற சிஸ்டம் உண்டு. மற்றபடி எலக்ட்ரிக்கல் அது எல்லாம் ஒரு சிம்பிள் வந்து இப்போ உள்ள காரில் மாதிரி ஒரு அதிநவீனம் வண்டி இல்லை. சாதாரணமாக ஃபேன் பெல்ட்டாக இருந்தால் காய்த்தை போட்டுட்டு கூட ஓடக்கூடிய அளவுக்கு அந்த காலத்து இதுகள். மற்றது அநேகமான ஆக்கள் 2 வகையான ஹோன் போட்டி வச்சிருப்பினோம். லூகாஸ் அண்டும் மற்றது ஜப்பான் ஹோன், பெஞ்ச் ஹோன் உண்டு. மற்றது ஆட்டோமொபைல் அசோசியேஷன் ஸ்டிக்கர்ஸ், 1000 cc என்ஜின். உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக வாரையில் ஃபோன் சார்ஜர், ரிவர்ஸ் லைட்டுகள் எல்லாம் அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்குது. ஃபியூவல் மீட்டர், ஃபோன் சார்ஜர், ரிவர்ஸ் லைட், ஹசார்ட் லைட் அதெல்லாம் குறிச்சிட்டுலாம் திருப்பி மாடிஃபை பண்ணியிருக்குது. வேறு என்ன பற்றி என்ன வேணும் பாரு? மேனுவல் தானே, ஆட்டோமேட்டிக்கல் அந்த காலத்தில் வரவே இல்லை, மேனுவல் தான். ஓகே அப்போ தேங்க்யூ. இது 1963ஆம் ஆண்டு கார். என்னட்ட வந்து இப்போ ஒரு 20 வருஷமாச்சு. நான் புதுசாக ரீகண்டிஷன் பண்ணி வச்சுருக்கேன் காரை. கல்யாணோட இதில் 2 ஓடுறேன்னா கேட்டால் ஷூட்டிங்களுக்கு போகிறது. பட் கிளாசிக்கல் கார் இப்போ இதில் ஒரு வேலை கொண்டா போல் நான் ஒருக்கா கொண்டுட்டோம். என்னென்ன மடிமையெல்லாம் பண்ணி வச்சுருக்கிறீங்க? இது முழுவதும் லண்டனில் இருந்தால் எடுப்பீங்க. முழு சாமானம் சகல ஜாமானும் லண்டனில் என்ன அனுப்பிச்சது என் ஃப்ரெண்ட் தான் முழு ஜாமானும் அனுப்பி விட்றேன். உள்ளுக்கு ரேடியேட்டர்லாம் பார்க்குறேன்னா பாருங்கள், உள்ளுக்கு முழுவதும் புதுசாக தான் போடணும், ஒன்றும் பழசு இல்லை. லைட்டுகள் எல்லாம் புது ஜாமான் தான். ரேடியேட்டர்லாம் ஒரிஜினல் ரேடியேட்டர். இல்லை எல்லாம் லண்டனில் முழு ஜாமான் லண்டனில் வெறுங்காரம் எடுத்து முழு ஜாமானும் எடுத்து போட்டோம். செய்கிறதுக்காக முடிஞ்சாது மொத்தமாக
சாமான்களுக்கு மட்டும் 30 லட்சம் ரூபா கொடுக்கும். 30 லட்சம் 80 லட்சம் கேட்டுட்டாங்க காரை. நீங்கள் கொடுக்க மாட்டீங்க போல. 80 லட்சம் வேண்டாம். 80 லட்சம் சிங்களாக்கள் கொழம்புலேருந்து கேட்குறவங்க, கண்டிலேருந்தெல்லாம் கேட்பாங்க. நான் அதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. முதல் முருகா போட்டேன்னா 1 கோடி சொல்லி போட்டேன்னா அப்போ அவங்க 80 வரையும் கேட்டாங்க. நான் கொடுக்க இல்லை, வீட்டுக்காரர் கூட இல்லை கொடுக்க வேணாம். இதாக இருக்குது கார். இது புதுசாக ரீக்கணும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக செய்தது. இன்ஜினெல்லாம் ஸ்டாண்டர்ட் ஒரிஜினல் காரோட வந்த ஆண்டால் என்னென்னு சொன்னால் இன்ஜின் வந்து ஸ்டாண்டர்ட் இன்ஜின். ரேடியர்லாம் ஒரிஜினல் ரேடியர், பித்தளை ரேடியர். ஓடி வந்ததானே இந்த இதுகளெல்லாம் லண்டனில் தான் எடுப்பிக்கலாம். இப்படி ஐட்டங்களை வந்து இப்போ காரெல்லாம் இப்போ வாரம் இல்லை. இப்போ ஃப்ரான்ஸ் கார் ஒன்றுக்கு வாரது நான் முடிவு பண்ணி வச்சுக்கேன். இதெல்லாம் ஒரிஜினல் ஐட்டப்பு, இதெல்லாம் ஒரிஜினல் ஐட்டம். இதெல்லாம் ஒரு கார்கள்லையும் இல்லை. இது மொரிஸ் ஆக்ஸ்போர்ட். ஆமாம், டாக்டர் விக்னேஸ்வர் ஐயா தான் 1973ஆம் ஆண்டு என்னவோ எனக்கு சரியாக ஆண்டை சொல்ல தெரியல. அவர் தன்னுடைய பர்சனல் தேவைக்காக டாக்டர் விக்னேஸ்வர் ஐயா லண்டன்லேருந்து நேரடியாக இலங்கைக்கு இந்த காரை இறக்கினவர். அதுக்கு பிறகு அவர் ஒரு 10-15 வருஷம் வச்சுருந்து போட்டு தான் ஓடி போட்டு பிறகு அவர் வித்துட்டார். அதுக்கு பிறகு 2-3 பேர்கிட்ட போய் பிறகு இந்த கார் நான் வேண்டேக்கு அப்புறம் பழசாக தான் வேணேன். ஏன் இந்த கார் அவ்வளோ உக்கலாக இருந்தது. நான் எல்லாம் செய்து இந்த காருக்கு இப்போ வயசு வந்து 62 வருஷம் ஆச்சு. 62 வருஷம். இந்த நம்பருக்கு டாக்டர் விக்னேஸ்வர் ஐயா அந்த பேரை சொல்லும். இந்த 9226 739226 சொன்னால் தெரியாதவங்க தரும் இல்லை. இப்போவும் டாக்டர் விக்னேஸ்வர் ஐயான்ற பேரை தான் சொல்லி கொண்டு இருக்குது கார். நாங்கள் காரை வச்சிருந்தாலும் பெயர் வந்து அவற்ற பேர்லாம் இப்போ வேறு விசாரித்தாலும் சொல்லுவாங்க டாக்டர் விக்னேஸ்வர் ஐயான்ற காராண்டு. அந்த பேரை நான் காப்பாற்றணும், அவ்வளோதான். தேங்க்யூ. இது வந்து இங்கிலாந்து கார் A40 ஆஸ்டின் கம்பெனியோட கார். இங்கிலாந்துலேருந்து வந்திருக்கு. 43ஆம் ஆண்டு வந்தது. அப்படியே வந்தபடியே ஒரிஜினலாக நிற்கிது. இன்னும் இந்த காரில் வந்து திங்கரிங் வேலையோ எதையும் செய்யுது, வந்தபடியே நிற்கிது. எல்லாம் அப்படியே இருக்கு. இது ரியல் சுவிட்சு லைட்டுகளுக்கு போட்டிருக்கு. அது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங். அந்த சின்ன சின்ன சுவிட்ச் எல்லாம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங். ஒரிஜினலாக வர்றதுன்னா அங்கே உள்ள பட்டன்ஸும் இந்த இதுகள் ஒரிஜினலாக வர்றது. போனட் ஒரிஜினல் பித்தளை ரேடியேட்டர். இது வந்து அப்படியே வந்த இதுலேயே நிற்கிது. கோயில்கள் எல்லாம் வந்து போத்தல் கோயில்னு சொல்கிறது. இது தூர ஓட்டங்கள் ஹீட்டை முந்தி 2-3 கோயிலில் போட்டு ஓடுறவங்க. அது மட்டும் எலக்ட்ரானிக்காக மாற்றிருக்கு எங்களுக்கு ஓடுறதுக்கு. ஹீட்டரு என்ஜின் ஸ்டக்காமல் ஓடுறதுக்காக. மற்றபடி இன்ஜின் எல்லாம் ஒரிஜினலாகவே இருக்குது. இது வந்து இது 1000. ஃபோன் அடிக்க போகிறார். அடிங்க நாங்கள் இந்த எடுத்து பார்ப்போம். சார் ஒரு வித்தியாசமான சவுண்ட் ஒன்று வருது. அப்படி உள்ளாலேருந்து கையை எடுத்து இப்படி அடித்தா தான் என்ன அப்படி எங்கே வேறுங்க கார் வந்து கார் எல்லாம் வந்து தொடர்ந்து வந்து கொண்டே இருக்குதுங்க. மூணாடி வர போகிறேன். අමාජිල ඉන්ස්ට්‍රුමන්ට් එකේ වංගු දෙකක් ගත්ත ගාම
பாதுகாப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா போலீஸார் எல்லாம் வந்து நிற்கினோம். ஒரு ஜீப் ஒன்று நிற்கிது. பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க, இந்த ஸ்டேரிங் மீட்டர்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. இது வந்து ஃபுல்லாக கேம்பிங் போகிறாக்கள் பாவிக்கிற மாதிரி தான் இந்த ஜீப் நிற்கிது. இது வந்து ஃபியூவல் கேன் எக்ஸ்ட்ரா கொண்டு போகிறதுக்கு. ஏதாச்சும் நடந்துச்சுண்டா கிடங்கல்ன்றது அதுகளுக்கு பாவிக்கலாம் தானே. இப்போ பார்த்தீங்கன்னா பொதுசன நூலகம் யாழ்ப்பாணத்துக்கு வந்து சிங்கள மக்கள் போய் கொண்டிருக்கிறோம் உள்ளே போய் பார்க்குறதுக்கு. அவளை பாருங்கோ, ஒரு பௌத்த பிக்கு ஒரு ஆளும் போகிறார். பவனி ஆரம்பிக்க போகுது, அதுக்காக வந்து எல்லாம் ரெடி ஆகி கொண்டிருக்கணும்.
இந்த இடம் பார்த்தீங்கன்னால சரியான ட்ராஃபிக்காக தான் இந்த இடமே இருக்குது. வாகனங்களும் போக முடியாமல் இருக்குது, பார்த்தீங்கன்னாலே தெரியும். பவனி வந்து ஆரம்பமாயிட்டுது. பழைய கார் எல்லாம் வரப்போகுது. ஆனால் சரியான ட்ராஃபிக்காக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியுமா இவ்வளோ வாகனம் வந்து கொண்டு இருக்குது. காரெல்லாம் வர தொடங்கிட்டு பாருங்க. அண்ணா ஃபோன் அடிக்கிறார். இப்போ மணிக்கூட்டு கோபுரம் தாண்டி வந்து கொண்டு இருக்குது பவனி. சரியா ஜெட்விங் ஹோட்டல் தாண்டி வந்து கொண்டு இருக்குது.
வாகனங்கள் போகிறதுக்கு சரியான என்னென்னு சொல்கிறது நெரிசலாக இருக்குது பாருங்க. இந்த பவனியை தவிர்த்து அங்கால போகிற வாகனங்கள் பாருங்க எவ்வளோ நெரிசலாக போய் கொண்டு இருக்கு. வந்து பேருந்து நிலையத்தடியெல்லாம் போய் கொண்டிருக்குது பாருங்க. எவ்வளோ ட்ராஃபிக்காக போய் கொண்டிருக்கான்னு பாருங்க.